எல்லோருக்கும் வணக்கம். எல்சிடி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கமல்ஹாசன், சிலம்பரசன், நாசர், அசோக் செல்வன், த்ரிஷா, அபிராமின்னு பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கிற தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தக் லைஃப் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறேன். கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரம் தக் லைஃப் படத்துக்கு வந்து மிக்சர் ரிவ்யூ தான் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கதையை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், கதை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்ட ரொம்ப பழமையான ஒரு கதை தான். இருந்தாலும் அந்த கதையை வந்து மக்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கேஜிங்காக கொண்டு போகிற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு சொல்ல தெரியல எனக்கு. அதாவது மணிரத்னம் அவர்களோட இதுக்கு முன்னாடி உள்ள படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, முழுசாக ஸ்க்ரீன் பிளே பற்றி வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து ஒரு கமல் படம். கமல் இருக்கிறதுனால நமக்கு உண்மையாகவே சொல்கிறதா கமல் படம் வந்து நமக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் புரியவே செய்யும். அதனால் கமல் இருக்கிற படத்தில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கதையை கூட குறை சொல்லிடலாம், ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. இல்லைனா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்ம இதை வந்து இந்த சீன் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வச்சோம், இந்த சீன் இப்படி அப்படின்னு நாளை பின்ன சொல்லும் போது தான் நமக்கு தான் புரியாமல் இருந்திருக்கு, இவங்க வந்து ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, நமக்கு தான் புரியலை அப்படின்னு நம்ம அப்போது இது தக்லீஃபை போட்டு கொண்டாடிட்டு இருப்போம். அதுக்காண்டி நம்ம இப்போ அந்த படத்துக்கு மிக்சர் ரிவ்யூ தான் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளேயை பற்றி ரொம்ப கிண்டல் பண்ண வேண்டாம், அது அப்படியே அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து சிம்புவை பற்றி சொல்லிடலாம். சிம்பு இது வந்து ஒரு கமல் திரைப்படம் அப்படின்னாலும் கமலுக்கு ஈக்குவலாகவும் ஒரு சில சீன்களில் கமலையும் ஓவர் ட்ராக் பண்ணுற அளவுக்கும் சிம்புக்கு வந்து கொஞ்சம், அதாவது சிம்பு வர சீன் மட்டும் சலிக்காமல் அந்த படம் வந்து போய்கிட்டே இருக்குது. இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன் தான், ஒரு 100 சிம்பு ரசிகர்கள் இருக்காங்கன்னா அதில் 80 சிம்பு ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து முழுமையான திருப்தியை கொடுக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிளைமேக்ஸ் டயத்தில் வந்து சிம்பு வந்து கொஞ்சம் பயங்கரமாக மொக்க பண்ணி தான் விட்டுருக்காங்க. அது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். அதே மாதிரி சிம்பு வர சீன் வந்து உண்மையாக கொஞ்சம் போர் அடிக்காமல் அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த சிம்பு வர என்ட்ரி சீனு, அவரோட இன்ட்ரோடக்ஷன் சீனும் அப்புறம் இன்டர்வல் சீனும், இந்த 2 சீனும் வந்து சிம்புவோட ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர கொண்டாட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், வடிவுக்கரசி இவங்கள மாதிரி நடிகர்கள்லாம் வந்து கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு கதையாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மற்ற நடிகர்கள்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, அசோக் செல்வன், எஸ்டிஆர் இந்த 2 பேர் கேரக்டரில் வந்து இதுக்கு முன்னாடி யார் கமிட் ஆனாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் யாரோட கேரக்டரில் யாருன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. ஆனால் வந்து சிம்பு கேரக்டர் உண்மையாக மாசாக தான் இருந்துச்சு. கடைசி கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. இந்த அசோக் செல்வன் கேரக்டர் வந்து அது உண்மையாகவே அந்த கேரக்டர் வந்து யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்க எஸ்கேப் ஆனது வந்து அவங்களோட நல்ல நேரம் தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஜெயம் ரவியாக இருக்கட்டும், துல்கர் சல்மானாக இருக்கட்டும், யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அசோக் செல்வன் கேரக்டர் வந்து அப்படி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டருமே வந்து கடைசி நேரத்தில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. கதையில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து கமல் கேங்குக்கும் போலீஸ் கேங்குக்கும் ஒரு துப்பாக்கி சூடு சண்டை நடக்குது. அந்த துப்பாக்கி சூடில் வந்து பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் பலியாகிறாரு. அந்த பலி வந்து எப்படி ஆகுதுன்னா, கமல் கேங்கில் இருக்கிற ஒருத்தரோட வேணும்னே தான் சுடப்பட்டு பலியாகிறாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, அவர் தான் சிம்பு. சிம்பு வந்து அவர் கூடயே தம்பி மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறாரு. அவர் பார்க்குற வேலையெல்லாம் பார்க்க வச்சு அப்படியே கேங்ஸ்டர் மாதிரியே ஆக்கிட்டாரு. நாசருக்கு வந்து இது பிடிக்கல. ஏன்னா வந்து கமல் வந்து சிம்புக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து நாசருக்கு பிடிக்கல. நாசர் யாருன்னா கமலுக்கு அண்ணன். இந்த பிடிக்காத விஷயம் தெரிஞ்ச வந்து நாசர் சிம்பு கிட்ட வந்து ஒரு பொய்யை சொல்லி அதை சிம்பு வந்து கமலுக்கு எதிராக திசை திருப்புறாரு. சிம்புவும் அவர் நாசர் சொன்ன பொய்யை நம்பி கமலை வந்து கொலை பண்ண திட்டம் போட்டு கொலையும் பண்ணிடுறாங்க. ஆனால் கமல் உண்மையாக சாகலை. திரும்ப வந்து தான் கூட்டமே தனக்கு முதுகில் குத்திட்டாங்க, அதை வந்து எப்படி சரி பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த கூட்டத்திலேருந்து தன்னோட மனைவி மக்களெல்லாம் காப்பாற்றினாரு அப்படிங்கிறதான் மிச்ச கதை. அடுத்து ஏஆர் ரஹ்மானை பற்றி சொல்லிடலாம். படத்தில் வந்து மியூசிக் வந்து அதிகமாகவே தான் இருக்குது. படம் ஏற்கனவே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, ஸ்லோ பிக்கப்பாகவே அப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து இடையில சிம்பு வர சீன் மட்டும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக அப்படி போயிட்டுருக்குது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், பாட்டுக்காக இந்த படத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த பாட்டில் வைப்பாகி இந்த பாட்டை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது ஏமாந்துருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரீசெண்டாக ட்ரெண்டான இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்து உண்மையாகவே படத்தில் இல்லை. அந்த பாட்டுக்காண்டி படத்தில் வந்திருப்பாங்க, படம் பார்க்க வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அதிகமாக எங்கேஜ் ஆயிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபைனலி என்ன தான் இந்த தக் லைஃப் படத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு கமல் படம். ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஆன் ஸ்க்ரீன்லேயும் எடுத்தவங்க நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்கை பகிரங்கமாக சொல்லிட முடியாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒன் டைம் வாட்சிங் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் படம் ஸ்லோவாக தான் இருக்குது.
பாய்.